ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. மலையில் நடப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அழுகிறதை யாரும் பார்க்க முடியாது. இதை சொல்லியிருக்கிறது எல்லாரையும் சிரிக்க வச்ச சார்லி சாப்ளின். ஏன்னா எல்லாத்தையும் சிரிக்க வச்சவர், அவருக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்தது அப்படிங்கிறது இந்த வரிகள் ஞாபகப்படுத்துது. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அது பொருளாதார எக்கனாமிக் ரீதியாக இருக்கலாம், இல்லை மன டெஸ்டிஷன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த காரணமாக இருந்தாலும் அதை வாஸ்து மூலமாக என்னால் 100% சரி செய்து தர முடியும் என்று சவால் விட்டு நம்மள்கிட்ட நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் தர வந்திருக்காங்க. வாஸ்து பேராசிரியர், ஆலோசகர் எல்லாம் சொல்லலாம், பிரம்மஸ்ரீ டாக்டர் MSR மணிபாரதி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது வாஸ்து அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்து இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, நிறைய இதில் சொல்லிட்டீங்க. ஆனால் இன்றும் அது ஒரு கேலி பொருளாகத்தான் இருக்குது. இதற்கு என்ன காரணம்? அதில் நிறைய குணப்படுத்துறது முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க, சந்தோஷங்களை தர முடியும்னு சொல்கிறீங்க, பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்தும் ஏன் இன்னும் கேலி பொருளாக இருக்குது? அதை ஒரு இதாக தானே சார் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னால் சொன்ன ஒரு கவிதையவே எடுத்துக்கலாம். ஏன்னா சார்லி சாப்ளின் எங்கள் மூதாதையரை பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், அவரே அடுத்த லைன் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி மந்திரமூர்த்தியை பார்த்ததுக்கு பிறகு நான் தெளிவடைந்தேன்னு சொல்லியிருப்பார். அதாவது என்ன அப்படின்னா, சோகங்களை சுமப்பதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணர்வுகள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13 நரம்பு தான் வேலை செய்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் அந்த கோபத்துக்கு 75 நரம்புகள் அப்படிங்கிறது. சுகம் அப்படிங்கிற பாகத்துக்கு எல்லாரும் எடுக்கக்கூடியது ஈசான்ய தன்மைங்கிறத மட்டும் மையமாக எடுத்துருக்கிறாங்க. ஆனால் பாக்கி 3 பாகங்கள் அப்படிங்கிற மூளைத்தன்மைகளையும், அதற்கு துணையாக இருக்கக்கூடிய 4 நேர்த்தன்மைகளையும், ஆக இந்த 7ஓடு சேர்ந்த 8 அப்படிங்கிற ஒரு தன்மைகளையும் கணக்கில் எடுக்கணும். அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு பாகத்துக்கும் 81 தவறுகள் அப்படிங்கிற ஒரு விரிவு வருது. இப்போது எல்லாரும் இந்த மாதிரி நளினமாகவும் நுட்பமாகவும் ஆழமாகவும் சிந்திக்க தவறியதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு தொழிலதிபர்களும் நமக்கு நஷ்டம் வரணும் அப்படின்னா கட்டடத்தை கட்டிட்டு வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. சரி, இன்றைக்கி ஒரு ஷோரூம் 10 லட்ச ரூபா பண்ணி ஒரு கடையை திறப்பு விழா பண்ணும் பொழுது அதில் 5 கோடி ரூபாய்க்கு பொருள் வச்சு தான் வியாபாரம் பண்ணுறாங்க. எனக்கு நஷ்டம் வரணும்னா பண்ணுவாங்க? கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு மளிகை கடைக்காரரை எடுத்துக்கோங்க. ஜாமான்லாம் வாங்கி வச்சுருக்காரு, ஹோல்சேல் கடைன்னு ஒன்று இருக்கும். அங்கேருந்து தான் இவர் வாங்கிட்டு விற்கிறாருன்னு இந்த அம்மாவுக்கும் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் இவருக்கு வியாபாரம் ஆகாமல் இருக்குதா? சொல்லுங்க பார்ப்போம். ஆகும். இப்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தான். நீங்கள் உங்கள் பக்கத்தால் இருக்கிறதையே பாருங்கள். வேறு நீங்கள் நான் சொன்னேன் எங்கள் வேத காலத்தில் எங்கள் தாத்தாவாகனவர் அப்படின்னு சொல்கிறத எடுத்துக்க வேண்டாம். இன்றைய வாழ்க்கை, இன்றைய வாழ்க்கை சூழல், இந்த வாழ்க்கை சூழலுக்கு இந்த வாஸ்து என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா போதும். கடந்த காலம் எதிர்காலமெல்லாம் உங்கள் காலடியில் நிற்கும், உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம காலில் நம்ம நிழலினுடைய தன்மை ஏன் மாறுகிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய தன்மை மாறும் பொழுது உங்களுடைய நிழல் மாறுகிறது. ஆனால் உங்கள் காலை விட்டு அந்த நிழல் எங்கேயுமே போகிறதில்ல. பார்த்தீங்களா? உங்கள் தலை வேணால் தள்ளி நிற்கலாம், ஆனால் அந்த கால் இணையக்கூடிய அமைப்பு அப்படிங்கும் பொழுது மாறாது. இந்த தொடர்பு உடையது வாஸ்து. உங்களோடு நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அங்கேருந்து அப்படியே சார்ஜ் ஆகும். அதனால தான் நம்ம வீட்டை கரெக்ட் பண்ணிக்குவோம்,
இந்த அமைப்புகளில் வந்து இல்லறத்தன்மைகளுக்கெல்லாம் நல்லது தரும், நல்லறம் செய்வோம், இல்லறத்தோடு இணைந்து செய்வோம் அப்படின்னெல்லாம் சொல்கிறோமே தவிர அந்த தன்மையை எடுத்துக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் போய் இந்த தானம் பண்ணணும் வாமா அப்படின்னா இந்த அம்மா வரமாட்டாது. இவருக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகி போகும். அப்போ தானம் கொடுக்கறதுங்கிறது புண்ணியம் நல்லதுன்னு தானே கொடுக்க போகிறீங்க. அதுலேயே இந்த அம்மாவை திட்டணும். இதுதான் இந்த திட்டுதல் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு இந்த வீடு என்ன, அந்த குழந்தை ஏன் இந்த மாதிரி ஆகுது, அந்த நேரத்து வைத்த வலிக்கு மூலிகை மருத்துவம் அப்படின்னெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் அந்த வலி ஏற்படுகிறது, இன்றைக்கி எத்தனையோ காரணங்களை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் மூலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் காரணம் வாசல் செவ்வாய் வாசலாக இருந்தால் கண்டிப்பாக வருதுன்னு இந்த வாஸ்து வர்ணிக்குது. சார் இந்த பரம்பரையாக வியாதி வருது இல்லையா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்குல்ல, அது தாத்தாக்கு இருந்தது, அடுத்து மகனுக்கு இருந்தது அப்படின்னு வருது இல்லையா? அது வந்து எதனால சார்? அதாவது கணையம் பாதிப்படைந்தால் உங்களுக்கு சுகர் அப்படின்னு ஒரு சொல்லப்படும். இந்த கணையத்தினுடைய பாதிப்புக்கு மூலம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த டென்ஷனுக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு எடுத்த உடனே இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக விஞ்ஞான அடிப்படையில் கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து B12ன்னு ஒரு கேப்சூல்ஸோ அல்லது டேப்லெட்ஸ்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது குறைக்காததை அக்னி பாகத்தினுடைய தன்மையை குறைக்கும் பொழுது மாறிடும். அக்னி அடைப்புகள் இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த ரேஷியோ வந்து கூடுதலாக இருக்கும். அதையெல்லாம் கரெக்ட் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா ரேஷியோ குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். இதுவே ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் தான் இல்லையா? ஆமாம், அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா நோயாளிகளுக்கும் நோயினுடைய வேகத்தை குறைப்பதற்கான மூலம் வாஸ்து. மெடிசன் என்ன எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் போய்க்கலாம். உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட நீங்கள் போய்க்கலாம். அவருக்கு முழுத்தன்மையும் தெரியும். அவர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸ் வந்து ஆஸ்பத்திரிகளையே நல்ல அமைப்புக்கு கொண்டு வர்றதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து எங்களுக்கு நோயாளிகள் வர்றாங்க ஐயா, ஆனால் அவங்களுக்கு உண்டான இந்த நோய் திருப்பி வர்றதுனால அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதே ஆஸ்பத்திரியில் இன்னொரு ரூமில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி ஒன்று வச்சுருக்குறோம். அங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த ரூம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நார்மல் டெலிவரி 3 நாளில் வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோன்னா அந்த ரூம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். சார் டெலிவரிங்கிறது கூட நார்மல் சிசேரியன் இதை கூட வந்து வாஸ்து தீர்மானிக்க கண்டிப்பாங்கம்மா. அதாவது என்னென்னா இப்போ என் பையன் பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃபை வந்து பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுது இல்லை இது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு ஒரு ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க. இந்த அம்மா சொல்லிடுச்சு அதெல்லாம் கிடையாது, எங்கள் வீட்டுக்காரர் ஜோசியர், எங்கள் மாமனார் ஜோசியர், நார்மல் டெலிவரின்னு சொல்லிட்டாங்க, நான் வரமாட்டேன்ட்டுருச்சு. உடனே எங்கள் மாமனார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஏமாம்மா இந்த ஆஸ்பத்திரி வேண்டாம்மா, உனக்கு நான் இன்னொரு ஆஸ்பத்திரியில் போய் இது பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் பதஷ்டப்படாதேன்னு சொல்கிறார். சொல்லி முடித்த உடனே என்ன பண்ணுறாரு, எங்கள் பெரியப்பா வர்றாங்க, அதாவது அவங்க அம்மா எங்கள் வீட்டுக்காரம்மாவுடைய அத்தை வீட்டுக்காரர் வர்றார். உடனே அங்கேருந்து வந்தோன்னே என்னடா அப்படியா பிள்ளைக்கா ஏய் அந்த வண்டியை கூப்பிட்டு வாடா அப்படிங்கிறார். இவர் ஒரு ஃபியட் வச்சுருப்பார், இன்னொரு அம்பாசிடர், அந்த வண்டி ராசியான வண்டி, அந்த வண்டியை எடுத்துகிட்டு வா, என் மருமகளுக்கு வந்து பெருகாலத்துக்கு போகணும், கூட்டிகிட்டு போய் ஈரோடு இந்த ஆஸ்பத்திரிக்கு அப்படின்ட்டு போய் 15 நிமிஷத்தில் அவங்ககிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அவ்வளோதான். இந்த அம்மா கையில் குழந்தையோட வச்சுட்டு ஹாய் நான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த ஆஸ்பத்திரி மாறின உடனேயே எங்கள் வீட்டில் நடந்த அதிசயம்மா, இப்போ என் மகனுக்கு வந்து 17 வயசாகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருப்பார், என்னையோட ஹைட்டாக ஆச்சுங்களா. அப்போ வந்து அந்த ஆஸ்பத்திரி மாறும் பொழுது பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரின்னு ஆகிப்போச்சு. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பார்த்த ஜோசிடமும் பொய்யாகலை, என் மனைவி வைச்ச நம்பிக்கையும் பொய்யாகலை. ஆனால் அந்த டாக்டர் அம்மா சொன்னது உண்மை. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுப்போம் அப்படிங்கும் பொழுது ஆடியில் பிறந்து பாரு இவன் வீணாக போகிறான் அப்படின்னு ஒரு வார்த்தையை எங்கள் பெருசு ஒன்று சொல்லிகிட்டு இருந்ததாக இந்த அம்மாவுக்கு ஒரு குழப்பம். ஆனால் குழந்தை வந்து கொஞ்சம் பிஃபோராகவே பிறக்கிறான். அதனால் இப்படி பிஃபோராக பிறக்கிற குழந்தைய வந்து நம்ம வந்து ரொம்ப இதாகுது, கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிட்டுது. நார்மல் ஆனோன்னா கொஞ்சம் ஒரு 15 நாள் அவனை பாதுகாக்கணும் அப்படின்னாங்க. ரைட். அப்போது அவன் பிறந்ததுக்கு பிறகு தான் இத்தனை யோகாம்சத்தோடு நாங்கள் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஆஸ்பத்திரியினுடைய அமைப்பு மாறியதால், அந்த குழந்தையினுடைய தன்மை மாறியதால்
யோகம் அப்படிங்கிற அமைப்பு இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து. இப்போ யார் யாருக்கு குழந்தை இல்லைன்னெல்லாம் எங்கள்கிட்ட வரம் வாங்குறதுக்குன்னு வர்றாங்கன்னா வீட்டை திருத்தி நாங்கள் கொடுக்குறோம்னா இந்த கிரேஸ். கண்டிப்பா சார். இப்போ வந்து அதுல வந்து அபார்ஷன் அப்படிங்கிற கேசஸ் இருக்கு இல்லையா சார், அந்த மாதிரி அபார்ஷன் வந்து ஏன் சார் ஆகுது? இல்ல வந்து குழந்தைகள் ஊனமா பிறக்கிறாங்க, நம்ம டிவிஸ்ல எல்லாம் நிறைய பார்க்குறோம், தலை ஒட்டி பிறந்தது, உடல் ஒட்டி பிறந்தது, இந்த மாதிரி கிரிட்டிக்கலான பொசிஷன்ஸ் வந்து ஏன் சார் வருது? அக்னி படுக்கை அறையாக இருந்தால் அபார்ஷன் நடக்கும். வாயவிய படுக்கை அறையாக இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும். தென்கிழக்குலையும் வடமேற்குலையும் இருந்தா அப்படிதானே சார்? அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் சரியான பாகம் தவறான அமைப்புகளுக்கு ஆச்சுங்களா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்னி வாசல் அப்படிங்கிற தன்மை இருக்கும். இப்போ தென்மேற்கினுடைய அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது வடமேற்கு பாகத்தில் அக்னி வாசல்னு கொடுத்துருப்பாங்க. அதே இது தென்கிழக்கு பாகத்தில் பார்த்தீங்கன்னா நிருதி வாசல்னு அமைஞ்சு போகும். இந்த ரூமுகளுக்கு, பெட்ரூமுகளுக்கு, அதாவது தென்மேற்கு வாசலாகவும் இது வந்து வடகிழக்கு வாசலாகவும் மாறிடும். இது ரொம்ப கொடுமையானது. அந்த அதான் அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா, இதெல்லாம் வந்து நாம் என்ன நினைக்கிறோன்னா அதெல்லாம் ஒன்றும் நம்ம அப்படின்ட்டு நம்மளுடைய இயற்கைத்தன்மை உணர்வுகளுடைய வெளிப்பாடுன்னு நினச்சிடறோம். அதனால் வேதனை அடைகிறது யாருன்னா அந்த பெண் தான் அதிகம் வேதனை. ஆணுக்கு என்ன அப்படியா, சரி சரி பரவாயில்ல பார்க்கலாம், கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போட்டு திட்டிகிட்டே இருப்பான். எதுக்கு லாய்க்கு இல்லாதவ, எதுக்கு அந்த நேரத்தில் சொல்லிடுவானே தவிர அடுத்த நேரத்தில் பூரா கொடுமை. இந்த தன்மைகளுக்கு அந்த படுக்கை அறைக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகளையும் நம்ம ஒரு பண்பு தன்மைகளாக கொடுத்துட்டோம்னா வம்புத்தன்மை இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஒரு காரணத்தினாலே வந்து நிறைய டைவர்ஸ் வரைக்கும் போகிற சமாச்சாரம்லாம் இருக்கு. பார்த்துட்டு தானே இருக்கிறோம். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 தவணை 3 தவணைங்கிற மாதிரியெல்லாம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா நஞ்சு போகிறாங்க பாவம் அந்த பெண்கள். இதெல்லாம் நம்ம வந்து குடும்பத்தில் ஒன்றி பார்க்குறதுனால தான் அதை வந்து ஒரு கருத்தோடு நம்ம பார்க்கவும் பரிவோடு பார்க்கவும் நம்மளால முடியுது. இது வந்து ஒரு வாஸ்து நிபுணர்கள்னால தான் இதை சீரமைக்க முடியும். மெடிக்கலாக நீங்கள் என்ன பண்ணினாலும் இந்த மாதிரியான அமைப்புகளை இந்த மாதிரியான காலகட்டங்களுக்கு ஒத்தி வைன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அதனுடைய மருத்துவத்தன்மையில் இந்த உடலை பலப்படுத்துவதற்கான ஒரு தன்மை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பெட்டை மாற்றி போடுறது அல்லது அந்த வாசலினுடைய அமைப்புகளுக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வராத அளவுக்கு வேறு எதையாச்சும் பீரோக்களை தள்ளி வைப்பது, இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணி கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி குறைபாடு இல்லாமல்லாம் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம். அப்படி பண்ணினதுனால தான் நான் உங்களோட உக்காந்துட்டும் இப்போ உங்களோடலாம் இந்த செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பேசிக் சயின்ஸ், இந்த பேசிக் சயின்ஸை நம்ம தெரிஞ்சிக்காமல தான் ஃபிசிக்கல் சயின்ஸை நம்ம வந்து எடுத்துக்க முடியாமல் போகுது அப்படிங்கிறதுக்கு இது மூலம். சரி, இதில் வந்து வாடகை வீடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். வாடகை வீட்டில் இருக்கவங்க எங்களால் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேதனையில் இருக்காங்களா சார்? அதாவது சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் மூலமாக கூட தெளிவு தர முடியும். அதாவதுங்கம்மா, மொத்தத்திலேயே இது ஆகாது, நீ மோசமான ஆள், நாசமாக போயிடுவேனெல்லாம் சொல்லி 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 ஒரு குழந்தைய நோகடிக்கிறதுங்கிறது ஒரு ரகம். அப்பா இது தானே நித்து பண்ண, இல்லைப்பா இப்படி திருப்பிக்கப்பா, இது பண்ணிக்கப்பா அப்படின்னு சாலமன் பாப்பையா மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா அது ஒரு ரகம். என்ன அப்படின்னா, நடைமுறை வார்த்தைகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய 4 வார்த்தை இருக்குதுன்னா அதில் எந்தெந்த வார்த்தையை எங்கே இணைக்கணும்னு இருக்குது. இதுதான் இன்றைக்கி பேராசிரியர் தரக்கூடிய விளக்கம். நான்மணி கடிகையில் வந்து அவர் சொல்லக்கூடிய தன்மைகளில் 4வது வரியினுடைய 3வது சீரை எடுத்து முதல் சீரோடு இணை அப்படிம்பாங்க. ஆனால் இது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது கிராமரே நமக்கு ஆகாது, இந்த சனியனை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்த பிறகு இன்றைக்கி வாழ்க்கையில் அந்த கிராமர் வேணுங்கும் பொழுது தான் டிவியை பார்க்குறோம். நம்ம வந்து அன்னைக்கு வந்து கேலி, இது வேண்டாம், இதெல்லாம் ஆகாது அப்படின்னு ஒரு ஓரங்கட்டின தன்மை இங்கே நமக்கு வந்து அதை கொஞ்சம் பலப்படுத்துறதுங்கிற அமைப்புக்கு வரும் பொழுது தான் புரியுது. இப்போது இந்த கட்டடம், இந்த 4 சுவர், இந்த இது இப்படி பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் இதுக்கு வர்றதுக்கு பதிலாக அப்படியா இப்போ நம்ம வீடு நல்லா இருக்கா, இப்போ நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், அப்போ அவனுக்குன்னு ஒரு அறையை ஒதுக்கி கொடுக்கணும், அல்லது அடுத்த மருமகள் வந்து நம்மளோட உறவோடு இருக்கணும், பண்போடு இருக்கணும், அன்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ நம்ம முதல்ல ஒரு இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடு நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம், ஒரு ரூம் ஆல்ட்ரு பண்ணுறோம், கக்கூஸோடு வேணும்னு ஆசைப்பட்றான் பையன் அப்படின்ட்டு இருக்கிற கேப்புக்கு நம்ம கொடுத்துருக்கூடிய வாசல் பகையான்னு தெரியாமல் இன்னொரு கேப்பில் தப்பான கழிவறையை கொடுக்குறோம்.
இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் அந்த மாதிரியெல்லாம் அமைஞ்சு போகுது. சரி, ஆனால் வந்து நிறைய பேர் வந்து மருமகள் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் பிரச்சனை, இவங்க வந்து நோய்வாய்ப்பட்டாங்க, வேலை இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பழிய வந்து ஒரு பெண் மேலே வந்து சுமத்துறாங்க. அதுதானே ஈஸி. இப்போ வந்து என்னென்னா நல்லது ஏதாச்சும் நடந்ததுன்னா என்னால் நான் வீரன் மாவீரன் யாரப்பால இருக்கான் என் பையன் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி போச்சு. சனியை உன்னால தான். ஏன்னா இந்த சொல் வந்து மண்ணுடைய ஸ்தானத்துக்கு பெண்ணை தான் அதிகம் பாதிக்கும். ஏன்னா இந்த பூமியிலேயே உறவை தொட்டுக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? ஆனால் இந்த உறவுக்காக பூமியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த பூமியோட ஒட்டி இருக்கிறவ பெண் தானே. இதுதான் இது பார்த்திங்கன்னா இதனுடைய ஆழமான கருத்தை கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா அத்தனை தாய்மார்களுக்கும் புரியும். அதனால் இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஸ்தானத்தை கொஞ்சம் மாற்றிக்கிறான். அதனால் பூமியோடு ஒன்றி இருக்கவளுக்கு தான் இந்த அத்தனையும். இப்போ கடப்பாறை எடுத்து வீடு தோன்றேன்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணுறோம், பூமியை நோண்டி தான் கட்டடம்னு வெளியில் தர ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் முதல்ல இந்த மண் தானே பாதிப்படைஞ்சு அந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்து கட்டடம்னு வருது. இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும், உங்கள் வீட்டினுடைய தன்மை வாஸ்து அதுவாக மாறுறதுக்கு என்னை பார்க்க வேண்டியதாகிடும். சரி சார், இப்போ தோணுன்னு சார், ஃபவுண்டேஷன் போடுறது வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா சார் ஒரு பில்டிங்க்கு? ஆனால் நிறைய பில்டிங் வந்து ஃபவுண்டேஷனோடையே நின்று போயிடுது இல்லையா சார்? அதாவது எவ்வளோ பிரயாசப்பட்டு இடத்த வாங்கி லோனை வாங்கி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அது ஃபவுண்டேஷனோட நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். அந்த எழும்புறதுக்கு வந்து என்ன சார் செய்யலாம்? அந்த மாதிரி கட்டடம் ஃபவுண்டேஷனோட நின்றுருக்குன்னா முதல்ல சந்தோஷப்பட்டுக்குங்க. ஏன் சார்? ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு இந்த பிரபஞ்சம் நினச்சிருக்குது. அதனால் தப்பான நேரத்துலையும் தப்பான பிளான்லையும் நீங்கள் ஒரு படத்தை போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ மணிபாரதியை கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது எதனால் தப்பானுச்சு, ஏன் அது தப்பாக நிற்கிது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதற்கான நியூட்ரலைசிங் என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில்டிங் அழகாக வந்துடும். அதாவது இந்த பிரபஞ்சம், மானிடனே நீ வந்து தவறான தன்மையில் எடுத்திருக்கிறாய், இதுக்கு ஒரு சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, இதுக்கு நான் ஒரு நல்ல நாளில் நீ என்னை உசுப்பலை. இப்போ பார்த்திங்கன்னா திருமண நாட்கள் கூட இப்போ தப்பான நாட்கள் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் பிரச்சனைனெல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா அதற்கு இது கை கோர்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடும். திருமண நாள் நல்லா இருந்தும் பிரச்சனை இருக்குதுல்ல, அந்த வீட்டுக்கு நான் இப்போ எப்படின்னு கேட்கும் பொழுது தான் இப்போ வாஸ்துன்னு எல்லோரும் நம்புறீங்க. இப்போ அது தப்பாக இருந்து இதுவும் தப்பாக இருந்ததுன்னா சம்மட்டிடி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கோர்ட்டு கேஸு அதெல்லாம் போகுது. நாங்கள் இப்போ எல்லா வகையும் நியூட்ரலைஸ் பண்ணி தர்றோம். இதே நேரத்தில் நல்லா இருந்து நாங்கள் ஏன் இப்படி இருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, என் கூட சேர்ந்து உங்கள் வீட்டை நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சு போகும். அதுக்காக தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வாஸ்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுன்னு வச்சு இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இதை நாங்கள் நடத்திட்டுருக்கிறோம். இதில் தாய்மார்கள் பூரா வந்து இப்போ பாடம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவள் விகடன் உள்பட ஒரு பெரிய வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தானே சார், அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி சார் தயாரானீங்க? அதாவது என்னென்னா, எப்போ இந்த பெண் பாதிப்படைகிறாள் அப்படிங்கும் பொழுது ஏன் இந்த தாய் பாதிப்படைகிறாள் அப்படின்னு திங்க் பண்ணுறோம். அதாவது ஒரு பெண் இல்லை என்றால் ஒரு ஆண் இல்லை, இது எல்லா தத்துவங்களும் உண்மைன்னு எடுத்துக்குது. அதிகம் யார் வருத்தப்படப்படுறா அப்படிங்கும் பொழுது இப்போ இன்றைக்கி நான் சொன்னதுக்கு பிறகு தான் இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறாங்க. ஏன்னா ஆண் சற்றே வேறுபட்டு விடுகிறான், மண்ணோடு தொடர்புடைய பெண் பாதிப்படைகிறாள் அப்படிங்கும் பொழுது இப்போ தான் நீங்கள்லாம் சிந்திக்கணும். நாங்கள் கட்டில் தான் போட்டிருக்கிறோம் அப்படி நல்லா சொல்லக்கூடாது. அந்த கட்டிலுடைய கால் தாங்கும் பொழுது தாங்குதல் தன்மையில் இருக்கக்கூடியவள் அன்போடு தாங்குற, ஐயா நீ இதை சாப்பிடுன்ட்டு, சனியனே உங்கள் ஏனால் நீ விஷத்தை வச்சிருப்ப அப்படிங்கிறான். நாடகத்தினுடைய சீரியல் ஏன்னா நானும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேலை நீங்கள் வச்சுருக்கீங்களேம்மா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒன்றும் இல்லை, சேலை கட்டியிருக்கிறீங்க நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது, நடந்து போகிறப்ப நல்லா இருக்குது அப்படின்னா இதுக்கு கூட எப்படி இது நல்லா இருக்குது, எப்படி கைவினை பொருட்களால் கோர்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லும் பொழுது ஈர்ப்பதிக்கும். அது மாதிரி கட்டடம்னு கொடுக்கப்பட்ட தன்மைகளில் ஏன் நின்றுச்சு அப்படிங்கும் பொழுது காரணங்கள் நிறைய இருக்கும். அந்த காரணங்களை கண்டுபிடிச்சா அந்த கட்டடம் நல்ல கட்டடமாக மாறிடும். சரி, இப்போ அந்த ஃபவுண்டேஷனை ஃபுல்லாத்தையுமே நம்ம டெபாலிஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை அதில் ஆல்ட்ரேஷன் கொடுத்து நம்ம பண்ணலாமா சார்? அதாவது எந்த மாதிரியான சூழல், அந்த இடத்திற்கும் இந்த ஃபவுண்டேஷனுக்கும் என்ன மாதிரியான உறவுத்தன்மை. இப்போ நீங்கள் வச்சுருப்பீங்க 60க்கு 40 வச்சுருக்கலாம், இன்னொருத்தங்க 20க்கு 40 வச்சுருக்கலாம், இன்னொருத்தங்க 30க்கு 20ன்னு இடம் வச்சுருக்கலாம்.
இதில் கொடுக்கப்பட்டதில் இந்த வாஸ்து தன்மைகள் என்ன? வடக்கு இடம் இருக்கிறதா, கிழக்கு இடம் இருக்கிறதா, தெற்கு இடம் இருக்கிறதா, அல்லது மேற்கு இருக்கிறதா? அப்படி இருக்கிறதில் எது சரியாக இருக்கிறது, எது தவறாக இருக்கிறது? இப்போ போடப்பட்ட மனையடி இப்போ ஒன்றும் இல்லைங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க. நான் போய் பார்க்கக்கூடிய அத்தனை வீடுகளும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிளான் போட்டிருக்கிறது பூரா பிரமாதமாக போட்டிருப்பாங்க. அதில் வாசல் கொடுத்துருக்கிறதெல்லாம் பிரமாதமான இடத்துல வாசல் போட்டு பிளான் இருக்குது. ஆனால் இந்த கட்டடத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் படி வாசல் இல்லை. இப்போ என்கிட்ட வர்றவங்க பூரா நாங்கள் பிளான் அனுப்பிச்சி வைக்கிறோன்னு எனக்கு என்னுடைய ஆஃபீஸுக்கு நிறைய பிளான் வந்துக்கிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு 15 பிளானாவது வரும். அவங்க 5 ரூபா செலவு பண்ணிவிடுவாங்க, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து 50 ரூபா செலவு பண்ணுவாங்க. 50 பைசா கார்டு போட்டுருவாங்க, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து 15 ரூபா செலவு பண்ணுறாங்க ஒவ்வொருத்தங்களுக்கு பதில் போடுறதுக்கு. ஆச்சுங்களா? இப்போ 15-20 ரூபா கூட செலவு பண்ணுறாங்க. சில சமயத்தில் ஒரு ஃபோனை பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு பிரச்சனையை சொல்லிவிடுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பதில் 20 ரூபாய்க்கு அனுப்பிச்சிட்ருப்பாங்க. ஒரு தவணை என்னை வந்து ஒரு கேம்ப்லேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துலையோ பார்த்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து நான் கேம்புக்கு வர்றதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கிறது வாசல் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா, அப்படி கொடுக்கப்பட்ட வாசலுக்கு இந்த மேஸ்திரி சரியான பாகம் கொடுத்துருக்கிறாரான்னு பார்க்கணும். வாசல் கொடுக்கணும்னு அந்த மேஸ்திரி மனசு எடுத்துகிட்டு போயிருக்காரு. நான் இப்போ பாருங்கள், ஒரு பில்டிங்கு போய் நான் இன்ஜினியர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அத்தனை பேர் நின்றுட்டு இந்த செங்கல் வரிசை நிற்கும் பொழுது நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். ஏன்னா மனசில் வலதுகை பக்கம் இந்த வாசல் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு இந்த பையன் அங்கே போய் நிற்பார். நிற்கும் பொழுது திரும்பி நின்றுட்டுருப்பார். வலதுகை பக்கம் வாசல்னு என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு பிடிக்கிறாரு, வாசல் பாகத்தை கொடுத்துட்றாரு. கட்டடம் பூரா மேலே ஏறிடுது. கொண்டாந்துறாங்க, லிண்டல் போட்டுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. கதவுக்கு ஆர்டர் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இந்த வீட்டுக்காரங்க பார்க்கல, ஏன்னா கான்ட்ராக்டாக கொடுத்துட்டாங்க. கட்டடம்னு உள்ளே போனோன்னு விபத்து. என்னன்னு பார்த்தா வாசல் தப்பு. பிளானில் இருந்தது அப்படி. நாங்கள் கரெக்டாக தான் சார் கொடுத்தோம், எல்லாம் பண்ணோன்னு எப்போ சொல்கிறாங்கன்னா பாதிப்பு அடைஞ்சதுக்கு பிறகு. சார் அப்படின்னா தவறு வந்து வாஸ்துபடி தான் நாங்கள் பண்ணினோம், ஆனால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா சார்? ஆமாம், இப்போ நான் தானே காரணம். வாஸ்து பிளான் நான் போட்டு கொடுத்துட்டேம்மா. மனசில் எடுக்கும் பொழுது வலதுகை பக்கம்னு எடுக்கும் பொழுது இங்கேருந்து நீங்கள் வந்து இப்படி வெளியில் பார்க்கல வலதுகை பக்கம்னு ஒரு படத்தை நாங்கள் கையில் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். இந்த வலதுகை பக்கம்னு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுது மேஸ்திரிக்கு. அங்கே போய் இன்ஜினியர் சொல்லியிருப்பார், எப்பா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீ கிழக்க பார்த்து நிற்கும் பொழுது இடதுகை பக்கம் வந்து வாசல் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. இவர் உடனே டக்குன்னு இப்படி வச்சு கட்டிடம் கட்டிகிட்டு இருக்கல இடதுகை பக்கத்துக்கு வாசலுக்கு வரி வச்சு எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாசல் கொடுத்தா சார், வாசல் கேப்பெல்லாம் கொடுத்துட்டு பில்டிங் எடுத்துட்டேன் சார். 3 அடி உயரம் இருக்கும். இன்ஜினியர் வந்து பார்ப்பார், அட பாவி தப்பாக வச்சுட்டான், இதை உடைச்சா கான்ட்ராக்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இது உடைச்சிட்டோம்னு சொன்னோம்னா அவசகுணம்னு பார்ட்டி நினச்சிருவான். அப்படி நினச்சிட்டான்னா தொலைஞ்சுதுரா இந்த பொழப்புன்னு முடிவு பண்ணுறாங்க கான்ட்ராக்டர்ஸ். அப்போ என்ன ஆகிடுதுன்னா இவங்களுக்கும் அது சரி வச்சுட்டான், சரி அதனால் தப்பு இல்லை, எங்கிட்ட ஒரு பக்கம் உள்ளே நுழைஞ்சா போகுது, கிழக்கு வாசல் தானே, ஆமாம் ரைட் முடிஞ்சது. பார்ட்டி ஏதோ ஒரு ஊரில் இருந்துகிட்டு இருப்பார். இந்த அம்மாவுக்கு வாஸ்து தெரியாது. ஐயா அப்படி தான் சொல்லியிருப்பா போல் இருக்குது, வாசல் இப்படி மாற்றி வைக்கணும், கொஞ்சம் வசதியாக இருக்கணும்னு நினச்சிட்டு இந்த அம்மா இருந்துடும். ஏன்னா இந்த அம்மாவுக்கும் வாஸ்து தெரியாது. இப்படி நடக்கிறதுனால தாம்மா அப்படியெல்லாம் ஆகிப்போகுது. அதனால் இதில் யார் குற்றவாளி அப்படின்னு ஒருத்தரை என்ன மேஸ்திரி அப்படி வச்சு போட்டான், நாங்கள் இன்ஜினியர்கிட்ட கொடுத்தோம் அப்படி வச்சு போட்டார், கான்ட்ராக்ட்காரர் அப்படி பண்ணிட்டாரு இப்படின்னு சொல்லி வாழ்க்கையை யார் வீணாக்கிக்கிறா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க. ஆகையினால இந்த தவறுகளை எல்லாம் ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்டு இந்த தவறுகள் வராதபடி நீங்கள் வாசல் அமைப்பு கொடுக்கறது, கட்டட அமைப்பு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்தா நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லாதவர்கள், நிம்மதி இல்லாதவங்க தான் என்கிட்ட வாங்கங்கிறேன் நான். இப்போ நான் வந்து வசதியாக நீங்கள் மூட்டை கட்டி வச்சிட்டு இருந்தால் என்கிட்ட கொண்டாந்து கொடுங்கங்கிறதுக்காகன்னு நான் சொல்லலை. அப்படி மூட்டை கட்டி வச்சதெல்லாம் கரைஞ்சி போய் கஷ்டத்தில் இருக்கிறவங்க பொழுது நீங்கள் திருத்துறதுக்கு வர்றீங்க. அப்போ கொஞ்சம் வலி ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல அமைப்பு கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது இதே ஊரில் 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு படத்தை ஒரு 3 மாடலை ஒரு அம்மா கொண்டு வர்றாங்க. 3 தப்பாக இருக்குமா, இதனால் ஒரு நல்ல பிளான் போடுவோம், நான் இடத்த பார்த்துட்டு தப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த அம்மா எதுவும் கேட்காம இன்னொரு மாடல் போட்டு கட்டடத்தை கொண்டு போய் ரூஃப் லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு. கடைசியாக பார்த்தா 6 மாதம் கழித்து நான் நிறைய கான்ட்ரிபியூஷன் அமைப்புகள் எல்லாம் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக வருது.
இந்த தவறுகள் இல்லாமல் உங்கள் வீட்டை அமைத்துக்கொள்ள முன்கூட்டியே திட்டமிடுங்கள். நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. சார் அதாவது வந்து ஒரு கவிதை சார். என்ன அப்படின்னா, குபேரன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்கினேன், பத்திரமாக இருக்கிறது அடகு கடையில். அப்போ தங்கம் வந்து நல்ல நாள் பார்த்து தான் வாங்கியிருக்காங்க இல்லையா சார்? அக்ஷய திருதி அப்படிங்கிறது நல்ல தேதி பார்த்து தான் வாங்கியிருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் தங்கலை? நீங்கள் வாங்கினது நல்ல நேரத்தில் வாங்கினீங்கம்மா. சரி, ஆனால் உங்கள் வீடு வந்து அந்த தங்கத்தை தாங்கி இருக்கிற அளவுக்கும் பாதுகாக்கிற அளவுக்கும் இருக்கணும் இல்லையா? அதாவது கஷ்டத்தை தரணுங்கிற ஒரு தென்மேற்கு வாசல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த நகையை வந்து வாங்கும் பொழுது வாங்கிடுறோம். ஒரு யோக நேரத்தில் இன்றைக்கி பொன் சேரும், குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறார், சுக்கிரனை பார்க்கிறார், அதனால் இந்த நாளில் நீ பொன் வாங்கினால் உனக்கு நன்றாக சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யோகம் வரும்பொழுது பக்கத்தாலேயே இந்த நாள் வருதேன்னு சொல்லிட்டு வச்சுருந்து அந்த நல்ல நாளில், ஏன்னா அந்த குரு வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு அந்த வீட்டில் இருப்பார், 30 நாளைக்கு அந்த சுக்கிர யோகங்கள் எல்லாம் ஸ்தானத்தில் இருக்கும்னு சொல்லும்பொழுது இந்த திருதிகை நல்ல திருதிகைன்னு உங்கள் ஜோசியர் சொல்லி தந்தாங்க. இன்றைக்கி தான் எல்லா பத்திரிகையும் இன்றைக்கி நகைக்கடைக்காரர்கள்லாம் அருமையாக அந்த நாட்களை எடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த நாள் தவறானது அல்ல, நல்ல நாள். ஆனால் இந்த கஷ்டம்னு வரணும்னு வாசல் வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த வாசலுக்கு நீங்கள் அடகு கடைக்கு கொண்டு போன நாள் தப்பாக அமைஞ்சு போகிறதுனால நம்ம வீட்டில் தங்க மாட்டேங்குது. இந்த வாசலும் தப்பு, நீங்கள் கொண்டு போய் வச்ச நாளும் தப்பு. அதனால் ஒன்று செய்வோம். இப்போ வாசல் தப்பாக இருக்கிறவங்க தான் இப்போ நிறைய பேர் இப்போ என்னையே பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ இந்த அடகு கடையில் வைக்கிற நாளை வேணால் மாற்றி வைக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணுவோம். இப்போ நீங்கள் அப்படி வச்சுருந்தா உடனே புதன்கிழமை அன்னைக்கு போய் திருப்பிடுங்க. வியாழக்கிழமை வேணாலும் மறுநாள் கொண்டே வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் சனிக்கிழமையாக இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே எங்கேயாச்சும் ஒரு பணத்தை வாங்கி திருப்புங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டே வைக்கிறதுன்னு வச்சுருங்க. அடுத்து அந்த நகையை திருப்பணுங்கிற ஒரு தன்மை வரும் பொழுது மணிபாரதி சொன்னாரே, வீடு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு திரும்பி பார்த்துக்குங்க. நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்குற மாதிரியான ஒரு அமைப்புக்கு உங்கள் வீட்டை டியூன் பண்ணிவிடுவோம். வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வைக்கணுங்கிறீங்களா? அப்படின்னு இல்லை, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வைக்காதீங்க. சரி சார். அப்போது இந்த புதன்கிழமை சனிக்கிழமை வைக்காமல் விட்டும் பொழுது நார்மலாகவே நீங்கள் செவ்வாய் வெள்ளி வைக்க மாட்டீங்கிறது எனக்கு தெரியும் ஆச்சுங்களா? அப்போ இந்த 4 நாளை விட்டுட்டு பாக்கி நாளில் நம்ம வைக்கிறதுன்னு முடிவு பண்ணுங்க. இல்லைன்னா உடனே பேங்க்கு போங்க, எல்லோரும் போய் திருப்பிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆதியில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மட்டும்தான் நிறையா பேங்குகளில் நகையை அடமானம் வாங்கிட்டு இருப்பாங்க. திங்கள் புதன் அப்படின்னு கணக்கு எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பல பேங்குகள் இருந்தது. அங்கே வச்சவன் பூரா மூழ்கி தான் போனாங்க. இதெல்லாம் நாங்கள், ஏன்னா எங்கள் மாமா வந்து பேங்க் அப்ரைசராக இருந்தார். புதன்கிழமை மட்டும் ஒரு ஊரில் வந்து நகை வாங்கப்படும்னு போர்டு. அத்தனை முதலாளிகளும் அத்தனை விவசாயிகளும், ஏன்னா புதன்கிழமை அன்னைக்கு தான் போய் ஒரு நகை கடனே கொடுப்பார். அந்த புதன்கிழமை வச்சவங்க பூராமே அந்த நகைகளை விற்று வீணாக்கினாங்கிறதான் உண்மை. ஏலத்துக்கு நிறைய நகைகள் வந்தது. இத்தனைக்கு விவசாயிகள் இதையெல்லாம் பார்த்த அனுபவத்தையும் இதில் நான் இணைச்சதுனால தான் உங்களுக்கு இந்த ரகசியம் சொல்லி தந்திருக்கேன். சார், இப்போ வந்து வச்சிருக்கவங்க, தங்கம் வச்சிருக்கவங்க போய் அடகு கடையில் வைக்கிறாங்க சார், வாங்கவே முடியாமல் இருக்காங்க இல்லையா சார்? அதுக்கு என்ன சார் காரணம்? அப்போ உடனே என்னை பார்க்கணும். இதுதான் விஷயம். என்ன காரணம்னா, பொன் தங்கணும் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து இந்த மண் வந்து ஒத்துழைப்பு தரணுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா மண்ணிலிருந்து வரக்கூடியது தான் பொன். அந்த துகள்களெல்லாம் ஒன்று சேர்த்துறோம். எங்கேயும் குபேரன் வந்து தூக்கி கொண்டு வந்து தொப்புன்னு தரல. இங்கேருந்து எடுத்துக்க மகனேன்னு தான் அந்த அம்மா, பொற்காசை கொடுக்குற அம்மா கூட அந்தரத்தோடு விழுகிற மாதிரி விட்டுட்டு கீழே விழுகாமல் காமிக்கலை. பார்த்திங்கன்னா அந்த தாமரை இதழ்லையும் இலையிலையும் அந்த அம்மா குட்டிக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா மண்ணுக்குள்ளே தான் இருக்குது, எடுத்துக்கோ, உன்னால் முடிஞ்ச அளவு எடுத்துக்கோ அப்படின்னு. யாருக்காச்சும் இந்நாளுக்கு 10 தங்க காசு கொடுத்தாங்க அந்த அம்மா,
இன்னொருத்தங்களுக்கு 100 தங்க காசு கொடுத்தாங்கன்னு எங்கேயாச்சும் ஒரு படம் காமிங்க. இன்றைக்கி வேணால் பணம்னு நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் போனீங்கன்னா ஆதியில் இந்த அம்மன் காசுலேருந்து சோழர்கள் காலத்தினுடைய காசுகள்லாம் உங்களுக்கு எக்ஸிபிஷனில் வச்சுருக்குறாங்க. அன்னைக்கு அந்த இத்தினோண்டு இதுகளுக்கெல்லாம் எவ்வளவு மதிப்புன்னு இன்றைக்கி போட முடியாத அளவுக்கு அந்த நாணயங்களுடைய மதிப்பு. ஆனால் இன்றைக்கி 1000 ரூபா நோட்டுக்கு மரியாதை இல்லைங்கிற மாதிரியான நிலைமை வந்திருக்குதுன்னா நம்ம வீட்டில் வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தரலைங்கிறதான் அர்த்தம். உங்கள் வீட்டை திருத்துங்க, திருத்த முயற்சி பண்ணுங்க. இந்த வார்த்தையை வந்து சொல்றது வந்து கேட்டுக்கோங்க. அதாவது வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து சம்பாதிக்கிறோம், ஆனால் வீட்டில் வந்து ஒரு பொருள் கூட தங்க மாட்டேங்குது, காசே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 8 தன்மைன்னு எடுத்துருக்கோம். இல்லை எந்த பாகம் குறிப்பிட்டு தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதான் 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து அதுலேயும் வயது நிர்ணயமெல்லாம் சொல்லியாச்சு. அந்த பாடலையும் கேட்டாச்சு. இந்த 8 தன்மை 8 அமைப்புகள்லாம் சித்தர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. முடியலைங்கும் பொழுது தான் இந்த சித்தர்களுக்கு முன்னோடியாக இருந்து சித்தர்களுடைய தன்மைகள்லையும் இந்த மனிதனுக்கு இன்னும் ஒரு நல்ல அமைப்பு தர முடியாதான்னு ஒரு சித்தர் கண்டுபிடிச்சி கொடுத்தாரா இல்லையா? ஒரு மகரிஷி கண்டுபிடிச்சாரா இல்லையா? அதை மறந்துட்டோம் இல்லையா? இப்போ என்ன பாதிப்புன்னு கேட்குறீங்க. உங்களுடைய இதில் 8 திசையில் எது ஒன்று பாதிப்பாக இருந்தாலும் அது வேகமாக பாதிப்பை தருதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதில் பிரதான தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஈசானிய தவறுன்னு எல்லாரும் கணக்கெடுக்கிறாங்க. அது ஒன்று மட்டும்தான் கணக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெறும் வாசல் மட்டும்தான் வாஸ்துன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அல்ல அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். மனையடி சாஸ்திரம் மட்டுமா அப்படின்னு சொல்லி கூட கேட்குறது உண்டு. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கணக்குகளுக்கு என்னென்ன கணக்கு வந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 8 மூங்கில் அரிசி கொண்டது ஒரு சிறு மணல்னெல்லாம் கணக்கு எடுத்திருக்கிறான். ஒரு சிறு மணலினுடைய முனைக்கு பார்த்தீங்கன்னா 8 பஞ்சினுடைய நூல் வந்து ஒரு மயிர் முனைன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த பஞ்சினுடையதை 8 நீங்கள் இழுத்து இந்த பஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இது அதை 8 சேர்ந்தாலெல்லாம் கணக்கு எடுத்துருக்கிறான். இப்படி அணுவுன்னெல்லாம் கணக்கு எடுத்துருக்கான். அப்போ அடிக்கணக்குகள் அவசியமானு பார்த்தால் அதுவும் நம்ம சரிபார்த்து பார்த்ததில் வரைக்கும் அதையும் நல்ல அமைப்பாக பாருங்கள். நிறைய வீடுகளில் அடிக்கணக்குகள் கரெக்டாக இருக்கும், அமைப்புகள் தப்பாக இருக்கும். அடிக்கணக்குகளுக்கு உண்டான யோகம் பணம் அத்தனையும் வந்துட்டுருக்கும். ஆனால் அமைப்பு தப்பாக இருக்கும்போது அத்தனையும் வீணாக போயிடுது. அதுதான் நீங்கள் கேட்குற கேள்வி. நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டே இருக்கோமே, நாங்களும் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறோமே தங்களையே அப்படிங்கிறது. இந்த அமைப்பில் வந்து எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் பண்ணுற தப்பு இதுதான். வெறும் வாசல் மட்டும்தான் வாஸ்துன்னு ஜோதிடர் வாசலை கிழக்கு வாசல் தான் உனக்கு நல்லது, தெற்கு வாசல் தான் நல்லதுன்னு கொடுத்துட்றாரு. இந்த தெற்கு வாசல் 90 டிகிரியில் இருக்கக்கூடிய, அதாவது நேர் திசையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் பாதிப்பே தராது. 35 டிகிரி வரைக்கும், ஏன் 45 டிகிரி வரைக்கும் வித்தியாசமாக மனைகள் இருக்குது. அதில் தெற்கு வாசல்னு கொடுத்தா எந்த தன்மையில் கொடுத்தாலும் நீச்சத்தன்மையாக அமைக்குது. அப்போது இதுக்கு காம்ப்ரிமைஸ் என்ன அப்படிங்கிறது யாருமே பார்க்கறதில்ல. இப்படி பண்ணினதுனால தான் தப்பு வருதுங்கிறேன் நான். இப்போ காம்ப்ரிமைஸ்னால் என்னென்னு இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. அதாவது என்னென்னா அந்த வாசல் ஸ்தானம் சரியா, அப்படி சரியாக இருக்கக்கூடிய வாசலில் ஏன் மிச்சம் இல்லாமல் போணுச்சு? மற்ற பக்கம் பாருங்கள், அந்த அடுப்பு வச்சுருக்கிறது ஈசான்யத்தில் வச்சுருக்காங்களா தப்பா? வேறு அறையே இல்லையா? அந்த அறையில் இருக்கக்கூடிய தன்மை ஏதாச்சும் மாற்ற முடியுமா? ஒரே ஒரு அறை தானா? அந்த ஒரே ஒரு அறையினுடைய பாகுபாட்டிலையாவது இதனுடைய தன்மையை உயர்த்த முடியுமா? 2 ரூம் தான் வச்சுருக்கேன். அப்போ அந்த 2 ரூம் தான் வச்சுருக்கேன்னாலும் இதை பார்க்கணுங்கம்மா. அதாவது உங்களுடைய கண், உங்கள் வீட்டுக்காரருடைய கண், உங்கள் குழந்தையினுடைய கண். அப்போ யாராச்சும் ஒருத்தங்க கண்ணில் தூசி விழுந்துட்டா, உங்கள் கண்ணில் தூசி விழுந்துட்டா அவர் ஒடியாந்துருவார், ஊதி விடுறேன் கசக்காதம்மா அப்படின்ட்டு. குழந்தை கண்ணில் தூசி போட்டுச்சா 2 பேரும் ஓடுறோம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு தான் பாதிப்புன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா எல்லாரையுமா பாதிக்கும். இந்த எல்லாரையும் பாதிக்கிறதுக்கு ஒரு திசை தான்னு சொல்லவே முடியாது. இப்போ நான் ஈசானியத்தில் இருந்தால் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா அதில் இருக்கக்கூடிய பலன். இப்போ ஈசானியத்தில் வந்து நீங்கள் ஒரு சமையலறை கொடுத்துருந்தீங்கன்னா குடும்பத் தலைவனை பாதிப்படைய செய்யுது, குழந்தைகளுடைய படிப்பை குறைக்கிறது, பெண் நிம்மதியாகவே இல்லாமல் போகிறா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேதனையும் வறுமையும் தாண்டவம் ஆடுது. பிஸ்னஸ் மேனாக இருந்தால் 100 மடங்கு அடி வாங்குறாங்க. ஆஃபீஸ் உத்தியோகத்தராக இருந்தால் அப்படியே போய் சாயந்தரம் வீணாக்கிட்டு கடனை வாங்கிட்டு வந்துடுறாரு. இன்னும் பென்ஷன் புக்கை அடமானம் வச்சு தண்ணி போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு பென்ஷன் வரும் முன்னையே. இப்படின்னு எத்தனை குடும்பம்.
சார் இப்போ வந்து 4 திசை 4 பாகத்தோடைய அமைப்புன்னு சொல்றீங்களா சார்? இப்போ அந்த முக்கோண மனை அந்த மாதிரி மனைகளுக்கெல்லாம் வந்து 4 பாகம் கிடைக்கிறதே வந்து இல்ல சார், அந்த மாதிரி அமைக்கலாமா அதுல? இல்ல அது வந்து சரிதானா சார்? அந்த மாதிரி முக்கோண மனைங்கிறதே தப்பு தான். அதில் 4 பாகம்னு நீங்கள் சுவர் கொடுக்கறது முக்கோணமாக ஒரு சிலர் கொடுக்கறது இல்லை. நாங்கள் உள்ளே கரெக்ட் பண்ணிட்டோமே 4 பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முக்கோணத்தன்மை எந்த பாகத்தினுடைய அடிப்படையில் அதிக இழுவை போகுதோ அதுக்குண்டான வேகத்தை கொடுத்துரும். ஒன்றும் இல்லைங்கம்மா, நான் வந்து பாகமா இருந்தா சரியான தன்மை கொடுத்துருமா சார்? காம்ப்ரமைஸ் பண்ணுறது ஈஸி. டிகிரி மாறுபாடாகி போச்சுன்னு வச்சுக்கங்களேன், காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. இந்த மாதிரி மனையெல்லாம் கட்டணம் கட்டுறதுக்கு முன்னால் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா நாம் அதை வந்து எவ்வளவு இடத்த நம்ம எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம்னெல்லாம் ஐடியா பண்ணலாம். இப்போ எல்லோரும் என்கிட்ட லைவில் நான் இதை இப்படி வெட்டிற வாப்பாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா லைவில் நாங்கள் வந்து எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எடுத்த உடனே ஒரு பொம்பளை குற்றவாளின்னு சொல்ல முடியாது, எடுத்த உடனே ஒரு ஆம்பளை வந்து பொறுக்கி பையன்னு சொல்ல முடியாது. அவன் ஏன் அப்படி ஆனாங்கிறதுக்கு இந்த வீட்டை பார்த்தா தான் கரெக்ட் பண்ண முடியும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படிங்கும்போது எல்லாருமே நல்லவங்க தானே சார்? ஆமாம், இதை வந்து நம்ம எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எல்லா மனையும் நல்ல மனை, வீடு கொடுக்கறதுல தான் தப்பு வருது அப்படின்னு சொல்கிறோம். சார் இப்போ வந்து ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க சார், அதாவது வந்து பொண்ணுக்கு வந்து எல்லாமே அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க சார், நகை பணம் சீர்வரிசை வீடு முதற்கொண்டு எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளை வந்து இன்னி வரைக்கும் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு பல மாதமாக பல வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க சார். ஆனால் அவங்க ஜோதிடம் ஜாதகம் எல்லாமே பார்த்துட்டாங்க, எல்லா நோக்கமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணம் மட்டும் அவங்களுக்கு நடக்கலை சார். இது என்ன சார் காரணம்? அதாவது இப்போ இந்த ஊர் பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு ஒரு வீடு கொடுக்கறதுங்கிறது ஒரு கௌரவம் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போது இந்த வீடு வந்து இப்போ ஒன்றும் இல்லைம்மா, அந்த வீட்டை மட்டும் நம்ம போய் பார்ப்போம். கண்டிப்பாக அக்னி வாசல் இருக்கும். அந்த வீட்டில் கண்டிப்பாக உங்களுடைய தண்ணி தொட்டி தப்பான அமைப்பில் வச்சுருப்பாங்க, டெஃபினெட்லாம் இருக்கும். நான் வேணால் இந்த லிஸ்ட்டு தரேன். இந்த ஒரு 5 பாயிண்ட் இருக்குன்னா அது அங்கே 5 பாயிண்ட். அதாவது மூத்த பெண்ணாக இருந்தால் தெற்கு பாகத்தில் கண்டிப்பாக ஒரு தவறு இருக்கும். இந்த தண்ணி தொட்டி, இந்த செப்டிக் டேங்கு, இந்த மாதிரி போர்வெல், கிணறு, இதில் ஏதாச்சும் ஒன்று அங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 அடி கட்டடமாவது தெற்கு நைதிரிய வளர்ச்சியில் இருக்கும். கடைசிக்கு இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன ஆஸ்பட்டா சீட்டு வீட்டுக்கு முன்னால் பந்தல் போடுறோம், இந்த வண்டியை நிறுத்துறேங்கிறது கூட தப்பாக வச்சுருப்பாங்க. இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா டெரஸ் பில்டிங் போடும்போது இந்த எலிவேஷன் வந்து, அதாவது நைதிரியம் சுமையாக இருந்தால் நன்று அப்படின்னு நாங்கள் எல்லாம் சொல்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நைதிரியத்தை சுமை தர்றேன்னு சொல்லி போட்டு வளர்ச்சியான அமைப்பை கொடுத்து சுமை தர்றதுன்னு எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தவறுகளில் ஏதாச்சும் ஒன்று அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு இத்தனை இருந்து ஏன் இல்லை அப்படிங்கிறா இதான். இவங்களுக்கு இந்த பொருளெல்லாம் சேர்ந்ததுக்கு என்ன காரணம்னா ஈசானியத்தன்மை நல்லா இருந்திருக்கும், மேற்கு தன்மை வந்து குற்றமாக இருக்கும், தப்பாக இருக்கும். மேற்கு பாகம் வந்து கண்டிப்பாக தப்பாக வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் மேற்கு வாசலும் தெற்கு வாசலும் உள்ள வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் இருக்கும். இப்படி ஒரு 5-6 பாயிண்டில் ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சடன் பிரேக்குமா. நீங்கள் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்கம்மா உங்கள் காரில், சின்ன ஸ்பீடு பிரேக்கு பாருங்கள். ஒரு ஸ்கூலுக்காகன்னு ஒரே ரோடை 3 இடத்துல ஸ்பீடு பிரேக் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கேட்டுக்கு முன்னாலே. ஆனால் மெயின் ரோட்டில் வந்து ஸ்பீடு பிரேக் இருக்கக்கூடாதுன்னு சட்டம். இந்த பள்ளிக்கூடத்துக்காகன்னு சட்ட விதியை திருத்துறதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இப்போ என்ன ஆகுது, யார் இரிட்டேட் ஆகுறா, அப்படியே வந்துட்டு இருப்போம். டக்குன்னு பிரேக் போட்டோம்னா இந்த வண்டி இப்படி தூக்கி அடிக்கும், முடிஞ்சுது. கவனிக்காமல் வந்தால், கவனித்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஏறி இறங்குறதுல நீங்கள் வண்டி ஸ்லோவாகி தான் போகணும். இந்த மாதிரி தவறுகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்கு தான். அதனால் தவறுகள் இப்போ நான் சொன்ன பாயிண்டெல்லாம் திரும்பி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க. இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்படின்னாலும் வந்து இதை திருத்துறது மூலமாக அது பண்ணிடலாமா? அது மூல நட்சத்திரம் அந்த மாதிரி இதுன்னு சொல்கிறாங்க சார். சரிங்கம்மா, மூல நட்சத்திரத்து பெண்களுக்கு பூராமே திருமணமே ஆகலைன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். அதனால வந்து டிலே ஆகுது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் காரணம்னு ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்களா சார்? இந்த ஜாதகத்தினால தான் நாங்கள் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படி. மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண் வீட்டு வாசல் நல்ல அமைப்பு இருக்குது அப்படின்னா அவன் யோகக்காரன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அந்த மாப்பிள்ளை வீடு நல்ல அமைப்பாக இருந்ததுன்னா பெண் மூலம் நிர்மூலம் ஆக்கவே ஆக்காது, எழுதி வச்சுக்குவோம்.
ஏன்னா அதனுடைய ஸ்தானத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் சொல்கிறது பெண் மூலம் நிர்மூலமாக்கும் அப்படின்னா மூல நட்சத்திரக்காரத்துக்கு எத்தனை பேர் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க தெரியுங்களா? அந்த பெண் போனதுக்கப்புறம் அந்த அம்மா சம்பாத்தியம் மட்டும் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்போ அந்த அம்மா சம்பாத்தியத்துக்கு முறைப்படுத்தணும் கொடுக்கும் பொழுது அந்த அம்மா நொந்து போக மாட்டாங்க. எத்தனை பெண்கள் வேலைக்கு போகிறவங்க இன்றைக்கி என்னகிட்ட வந்து கண்ணீரோடு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரரோடையே தான் வந்துடுறாங்க. வரும்பொழுது எனக்கு முன்னாலே அவங்களெல்லாம் வசப்பாடுவாங்க. மனுஷன் பாருங்கள் அது நெட்டு. இப்போ உங்களை நான் கொண்டாந்து காமிச்சு இப்போ கூட்டிகிட்டு வானா நீ சம்பாதிக்கிறேன்னு என்னை இழுத்துட்டு போறியான்னு கேட்குறாப்புல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கன்னு. அப்போ தான் நான் அந்த ஐயாமார்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஐயா இந்த சின்ன சின்ன விஷயந்தான் இதை நான் திருத்தி தர்றேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா மேலே நீங்கள் கோபப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த வீட்டை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீடை நான் விலைக்கு ஏன் வாங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே இல்லைன்னு சொன்னால் நான் வாங்கிட்டேன்னா நீங்கள் அடுத்து அந்த மாதிரி ஒரு நிம்மதி இன்னொரு வீட்டில் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் நிம்மதி ஆனதுக்கப்புறம் எனக்கு விலைக்கு கொடுப்பீங்களா? இதுதான் சவால். ஆகையினால நம்ம திருத்துறது அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு நீ ஒன்றும் இல்லை. இதே ஊரில் 7 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்தவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இன்றைக்கி ஒரு கேஸ் அனுப்புகிறாருன்னா அவர் நல்லா இல்லைன்னா அவர் அனுப்ப முடியுமா? அவருடைய இடம் வந்து ஒரு பிரச்சனைக்கான ஒரு இடம் விற்க முடியணும், விற்கவே இல்லை. நான் வந்து அதை வித்தரலாம் இந்த மாதிரி பாகம் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்க அவர் நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்திருந்தார். அதை நம்ம வச்சுக்கோம், இதை பண்ணிக்கோம், அப்படி பண்ணிக்கோன்னு. இன்றைக்கி நான் இவருக்கு யோகமாக கொடுத்துட்டேன். வாங்கின ஆளுகளுக்கும் அருமையான யோகமாகி போச்சு. ஏன்னா நான் கொடுத்த பாகம் இப்போது இந்த 2 குடும்பமும் இப்போ உறவாக இருக்குது. இவர் வித்த இடமும் நல்ல அமைப்பாக போச்சு, இவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து விட்டுட்டேன், இவரும் நல்ல அமைப்புக்கு வந்துட்டார். இப்போ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார். அப்போ இந்த வாஸ்து வலுவானது. சார் வாஸ்து வலுவானதுன்னு நீ இவ்வளோ வலுவாக சொல்கிறீங்களா சார்? அது எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? அதாவது என்னென்னா பிரபஞ்ச ஆற்றல் தான். இன்றைக்கி வந்து ஓம்ங்கிற பிரணப மந்திரத்துக்கு வந்து பொருள் தெரியுமான்னு முருகன் வந்து பிரம்மாவை கேட்டார்னு சொல்கிறீங்க. ஏன் அப்போ பிரம்மாவுக்கு தெரியாதது எப்படி முருகனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க அப்பா கேட்குறாரு. இது வந்து ஒரு கதை, இது உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக தத்துவம். இப்போது தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்கிறோம். அன்னைக்கு எங்கள் அப்பா 500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார், நான் இப்போ 50,000 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். என் பையன் ஒரு நாளைக்கு 50,000 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னு இன்றைக்கி பெற்றோர்கள் சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போது மகன் பூமிக்காரகனாக இருக்கக்கூடியவன் மகன், அந்த பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய மகனுடைய ஆதிபத்திய தெய்வமாக தன்னுடைய மகன் இருக்கிறான். அதாவது பூமிக்காரகன் செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு அதிதேவதையாக தன்னுடைய மகன் முருகன் இருக்கிறான். அப்படி முருகனாக இருக்கவனுக்குத்தான் பிரபஞ்ச ஆற்றல் தெரியும். ஏன்னா இந்த கீழே இருக்கக்கூடியவன் தான் மேலே இருக்கக்கூடியதை பார்க்குறான், மேலே இருக்கக்கூடியவன் கீழே பார்க்கறது இல்லை. ஆனால் கவிதையில் சொல்லிட்டு போயிடுவான், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், பெண் தான் பார்க்குறான், ஆண் மேலோட்டமாகவே பார்த்துட்டு போகிறான். அப்போ பூமிக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகன் வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் ஓம் என்ற தத்துவத்துக்கு உண்டான மந்திரம் அப்படிங்கிறத சொல்லி விளக்கம் தந்ததாகத்தான் இருக்குமே தவிர ஓம் அகரமும் உகரமும் எல்லாம் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அத்தனையிலையும் இந்த ஜீவகாந்தங்கள் அணுக்கள் ஒன்று சேருகிறது. அகரமும் உகரமும் மகரமானது அப்படின்னெல்லாம் தத்துவங்கள் விரியும். அதில் தான் ஆண்மையும் பெண்மையும் ஒளிந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த ஆணும் பெண்ணும் இணைந்த அமைப்புகளுக்கு தரக்கூடிய தத்துவங்கள் தான் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய கவலைகள். என் பையன் சரியில்லை, எப்படி சரியில்லாம நீங்கள் 2 பேரும் நல்லவங்க, என் பையன் படிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் 2 பேரும் நல்லா படிச்சிருக்கிறீங்க, என் பையன் இப்படி ஆகிப்போயிட்டான். அப்போது இதுக்கான தன்மைகளுக்கு இந்த பிரபஞ்சத்தன்மையை ஈர்த்து தரக்கூடிய வல்லமை, அதாவது ஒரு பெரிய பந்தை தூக்கி போடுறது ஈஸி, பிடிக்கிறவனுக்கு தான் பலம் வேணும். 6 அடிக்கும் பொழுது பார்ப்பீங்க அப்படியே பறந்துட்டு போய் பிடிக்கிறது. அப்போ அந்த தாங்கக்கூடிய தன்மை வலுவானதுங்கிறது ஒவ்வொரு அமைப்புலையும் உண்மையானது. சார் இது வந்து அதாவது வந்து நீங்கள் முருகப்பெருமான் இதெல்லாம் வச்சு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்களா சார்? அப்போது இந்த சாஸ்திரம் வந்து சயின்டிஃபிக் ரீதியாகவும் 100% பொருந்தது. இன்னைக்கு இல்லை இது வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய சுழற்சியினுடைய தன்மையே ஓங்கார வடிவானதுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு அனலைஸ் பண்ணுறாங்களே வெள்ளைக்காரங்க. அப்போ அவங்கெல்லாம் கிறிஸ்டின் அல்லவா, ஏன் இந்து மதத்தை ஆராய்ச்சி பண்ணணும், ஏன் இங்கே வந்து உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலை உலக அதிசயமாக எடுக்கணும்?
யோசனை பண்ணி பாருங்கள். அங்கே போய் சிற்பத்தை பார்த்தீங்கன்னா செதுக்கியவனுடைய தன்மை தெரியும். ஆனால் அங்கே செதுக்கியவனுடைய பேர் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு வீடு அமைச்சு கொடுத்தேன்னா என் பேர் மணிபாரதி இல்லைன்னா போடுறீங்க, உங்கள் வீட்டுக்கு ராசியான ஒரு பேரை தூக்கி வச்சுக்கிறீங்க. மணிபாரதி கட்டி கொடுத்தார், மணிபாரதி கட்டி கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க. உங்கள் குடும்ப ஃபோட்டோவை டிவி மேலே வச்சுருக்கிறீங்க, என்னை ஒரு ஓரமாக ஆல்பத்தில் வச்சுருக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஆள் மனதில் நான் இருப்பேன். புரியுதுங்களா? சரி சார். சார் இப்போ வந்து எந்த கோவில் கட்டினாலும் கோவிலில் வந்து தெய்வம் வந்து நம்ம எல்லா பவரும் கொடுக்குது, சக்தியும் கொடுக்குது அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அந்த தெய்வம் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு கூட இந்த சாஸ்திரம் பார்க்கணுமா? கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த மாதிரியான சிற்ப அமைப்புகளில் கொடுத்ததுனால தான் 3600 ஆண்டுகளாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் கட்டின கட்டடம் எங்கே? 3600 ஆண்டுகளாக ஒரு மன்னன் கட்டிய கட்டடம் இருக்கிறதா? இல்லை. 1784 கட்டின மஹாலில் ஒரு பகுதி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கிறீங்க. ராஜராஜ சோழன் கட்டிய இதில் வந்து அரண்மனையில் கொஞ்சம் இருக்குங்கிறீங்க. சேதுபதி மகாராஜா கட்டின அரண்மனை கொஞ்சம் இருக்குங்கிறீங்க. ஆனால் அந்த குடும்பம் எங்கே இருக்குன்னு யாராச்சும் நினச்சிங்களா? என்ன ஆச்சு? சிற்ப சாஸ்திரத்துக்கு ஆலய தத்துவங்களை கொடுத்ததுனால ராஜராஜனுடைய அந்த பெரிய கோவில் நிற்குது. ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த ஆற்று படுகைகளில் இருந்த கோவில்கள் எல்லாம் நிற்குது. பழமை வாய்ந்த சிற்பக்கலைக்கு வந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஏன் உங்களுடைய அரண்மனை இங்கே? நீங்கள் வந்து இடையில் நீங்கள் செய்த தவறு தானே. தவறுனால தானே மன்னன் இல்லாமல் போனால். முதலாம் ராஜராஜ சோழன் நிர்வாக ஆட்சியில் பிரமாதமாக இருந்தால். ராஜேந்திர சோழன் அதற்கு பிறகு சோழ சாம்ராஜ்யம் என்ன ஆணுச்சு? கம்பன்கிற ஒரு கவிஞனுடைய சாபத்துக்கு ஆளானுச்சுன்னு சொல்கிறீங்களே, ஏன் அந்த சாபம் வந்தது? நினச்சிங்களா? சிந்திச்சிங்களா? அரண்மனையினுடைய தவறுகளுக்கு ஏன் வந்து மன்னன் மகளை இவன் நோக்கினான் கேட்டிங்களா? ஆனால் இன்றைக்கி காவியமாக்கிட்டீங்களே. அபிராமி இந்த அம்பிகாபதி அமராவதின்னு காவியமாக்குனீங்களே. காதலை காவியமாக்கிட்டு கொச்சைப்படுத்தி கொண்டு போன காலத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் துணையாக இருக்கிறதுக்கு உங்களுடைய கட்டடம் தான் காரணம் நான் சொல்கிறேன். கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் காதல் காவியத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் உடனே தாஜ்மஹாலை உலக அதிசயம்னு எடுத்துக்கிட்டோம், தப்பில்லை. ஆனால் அதில் மறைந்த பொருள் என்ன? அந்த கட்டடம் சிற்ப அமைப்புகளுக்கு பொருந்தியதால் இன்றைக்கி உலக புகழ். ஆனால் அந்த அரசு என்னவானால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? காதல் மனைவி என்ன ஆனால் அதற்கு பிறகு மகன் என்ன பண்ணினான் மன்னனை? அவுரங்கசீப். வரலாறுகளை புரட்டி பாருங்கள் அம்மா. உங்களுக்கு உங்களுடைய அறிவைக்கு சார்ப் பண்ணி தர வேண்டியது தான் என்னுடைய வேலையை தவிர உங்களை கொச்சைப்படுத்துவதோ, உங்கள் தன்மைகளில் பெண்மையை கொச்சைப்படுத்துவதோ, பெண்மையினுடைய தன்மையில் உண்மைகள் மறைக்கப்பட்டதனால் அவளை விலை பேசக்கூடிய தன்மைகளில் பேசப்படுவதோ சாஸ்திரம் அல்ல. சாஸ்திரம் பெண்மைக்கு பாதுகாப்பு தந்தது, பெண்மையை போற்றியது. பெண்கள் எல்லாம் நிர்வாகத்தன்மைகளில் இருந்தார்கள். அக்கையருடைய நிர்வாகத்தினால் ராஜராஜன் மின்னினான்னு சொல்கிறாங்க. எங்கே அந்த அம்மா? அவளுக்கு அமைந்த மனைவியினுடைய தத்துவங்களில் ஒரு காதலியும் இருந்ததாக எல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். இந்த காதல் அமைப்புகளில் தவறான தன்மை எதனால் வந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மன்னனுடைய அமைப்புகளில் அரண்மனை தந்த தவறு. அரண்மனை வந்து நிறைய பேர் வந்து அந்த சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சுதானே சார் கட்டினாங்க. அப்புறமும் ஏன் சார் ப்ராப்ளம்? திருத்துனாங்களே. அதாம்மா திருத்துனாங்களே. இந்த கொழு மண்டபத்தில் இருந்த ராஜ பரிபாலனம் வந்து அடுத்த மண்டபத்துக்கு மாற்றப்படும் பொழுது தானே தப்பு. அதில் தானே உங்களுக்கு தஞ்சை இது நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மஹால் திருடப்படுவதற்கான ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டது. கண்ணக்கோல் போட்டு திருடனா திருடவே முடியாதுன்னு சவால் வச்சு கொடுத்துட்டு அக்னி வளர்ச்சி கொடுத்தான், திருட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் அக்னி வளர்ச்சி கொடுத்ததுனால போயிட்டுது. அதாவது இப்போ முழுவதுமாக நம்ம சாஸ்திரப்படி கொடுத்தாலும் திருத்தம் கொடுக்கறதும் பார்த்து கொடுக்கணும் இல்லையா? ஆமாம். அப்போ அவ்வளோ அதாவது 100% நம்ம செஞ்சிருக்க இது கூட வேஸ்டா போயிடுது இல்லையா சார்? ஆமாம். அப்போ வந்து நம்ம வாஸ்து வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடாதா? ஏன் அந்த திருத்தம் கொடுக்கும் பொழுது கேட்டு செய்தால் எப்படி பொய்யாகும்? மனைவி பேசக்கூடிய வார்த்தை மெய்யானது, உண்மையானவள், நமக்காகவே எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது அவளை திட்டக்கூடிய வார்த்தை எங்கிருந்து வரும்? எப்படி வந்தது? அக்னி தவறு, அக்னியினுடைய அமைப்புகளுடைய சீற்றம், வாயவிய தடை, மேற்கு நைதிரிய வளர்ச்சி, இப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல்கிறத பூரா நான் பார்த்துட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லும் பொழுது இந்த கட்டடத்தை எப்போ நீங்கள் கட்டினீங்க அப்படின்னு கேட்குறேன். சார் இந்த மாதிரி இதை திருத்தினதுலேருந்து என் தொழில் பூரா போயிடுச்சு. யார் சொல்கிறா?
நான் சொல்லும் முன்னே இது எப்போ திருத்தினீங்கன்னு கேட்ட உடனேயே நீங்கள் சொல்கிறதுக்கு காரணமாக அந்த இடம் அமைஞ்சதுனால தானம்மா நீங்கள் நொடிச்சிங்க. இப்போ அதே தன்மையை நான் பூஸ்டப் பண்ணி திருத்தி தரும் பொழுது நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த மாடிப்படி தப்பு தான், ஆனால் அதை ஒரு திருத்தம்னு கொடுத்து அடைச்சிங்க, கூடுதல் தப்புங்கிறேன். அதுதானே அங்கே உண்மையானது. அப்போ அந்த வாஸ்து திருத்தம் கொடுத்தது தவறுங்கிறதானே உண்மை. அதே வீட்டில இருந்து ஒரு கம்பெனிக்கு சொந்தக்காரராக இருந்த நீங்கள் 5 கம்பெனிக்கு அதிபதியானீங்க, ஃபாரின்ல கூட பிரான்ச் வச்சிருக்கிறீங்க. அத்தனையும் ஸ்தம்பிப்பதற்கு எது காரணம்? நீங்கள் கொடுத்த திருத்தம். சொன்னேன், டிவியில் கத்துனேன், கேட்கல, கவலையோடு போய் உக்காந்துட்டு இருக்கல, தூக்கம் வரலன்னா பிறகுதான் நான் தெரியுறேங்கிறீங்க. அந்த நேரத்தில் இந்த டிவி ஏன் உங்களுக்கு தர்றாங்கன்னா, ஐயா நீ மணிபாரதியை பார்த்த பிறகு ஆனந்தமாக தூங்கணும். என்னுடைய கிளைண்ட் ஒரு அம்மா வந்து சொல்லுது, சார் நீங்கள் போடுற அந்த 12 மணி ரிலே என்னால் பார்க்க முடியல சார்னு. அதே இது 11:30 மணிக்கு இந்த டிவியில் போட்டிருக்கேன், பார்த்தாங்க தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால. இப்போது நான் அந்த டிவியில் வர்றேங்கிறது தெரியாது, விஜய் டிவியில் வர்றேன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. நான் சொல்கிறேன், இப்போ 12 மணிக்கு முழிச்சு பார்க்க முடியலைங்குது. ஏன்னா நிம்மதியாக தூங்க நான் வச்சு தாலாட்டு பாடுது உங்கள் வீடு. ஆகையினால உங்கள் வீட்டில் சிறு மாற்றம் தருவதாக இருந்தாலும் கேட்டு செய்யுங்க, வெற்றி நிச்சயம். ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருளீட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115.